சீற்றங்களால் வருகிற ஆபத்துகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மழை நிமித்தமாய் வரும் பிரச்சனைகள் வியாதிகள் இருந்து விடுபடணும். மழை நிமித்தமாய் எந்த சேதங்களும் வராதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்துல முழுமையா இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலை பெறணும். நம்ம இந்த நோய் தொற்றினால அநேக சேதங்கள் அநேக நஷ்டங்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் நம்ம பிரச்சனைகள் அநேக நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாய் தேவன் நமக்கு விடுதலை தரணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
சிறு பிள்ளைகள் வாலிபர்களுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. ஸ்கூல் போக முடியாத சூழ்நிலை, காலேஜுக்கு போக முடியாத சூழ்நிலை, அநேக பிள்ளைகளுக்கு வேலை எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஆனால் வேலையில் போய் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மழை காலங்களில் சிறு பிள்ளைகள், வயதானவர்களுக்கு எந்தவித வியாதி பலவீனங்கள் வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறு தொழில் செய்கிறவங்க, அதாவது சுய தொழில் செய்கிறாங்க, அநேக பேர் வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், அவர்கள் இன்னும் அநேக லாபம் சம்பாதிக்கணும், அவரோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக கப்பலில் போனஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போனஸ் சரியான நேரத்தில் சரியான அந்த லாபம் நமக்கு கிடைக்கணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம்ம அவர்களுக்காக நம்ம விண்ணப்பம் செலுத்திட்டு இருக்கோம். அநேக திருமணங்கள் நிச்சயமாயிருக்கிறது. அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாம். திருமணம் ஆகாதவர்களுக்காகவும் குழந்தை இல்லாதவர்களுக்காகவும் நம்ம விசேஷமா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கோம். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாருமே உண்மையா முழு மனதோடு இந்த விண்ணப்பங்களுக்காக நம்ம முழு மனதோடு நம்ம விண்ணப்பத்தை செலுத்துவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடி அப்பா அந்த நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அப்பா நாங்களுடைய பாதத்துல அநேக விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கிறோம். ஏசப்பா, இதற்கு நீர் ஆமேன் என்றும் பதில் அளிக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் பாதத்துல அமர்ந்திருக்கிறோம். ராஜா அப்பா உங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த 10 மாதங்களையும் கடக்க செய்து அப்பா இந்த 11வது மாதத்துல என் தேவன் காலூன்றி நிற்க செய்தீரே, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள், வியாதிகள், பலவீனங்கள் மத்தியிலையும் அப்பா என் தேவன் எங்களை சாட்சியா நிறுத்திருக்கிறீரே, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் துதித்தாலும் போதாது, நீ செய்த எண்ணில்லா நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உங்களுக்கு நன்றி ராஜாவே. இந்த தேசத்துல நடக்கிற அப்பா அந்த இயற்கை சீற்றங்கள், அநேக இடங்களில பூமி அதிர்ச்சிகள், அப்பா இன்னும் கொள்ளை நோய்கள், இன்னும் அநேக அப்பா காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஜனங்களை நீர் மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா. இரக்கம் செய்யுங்க, ஜனங்கள் மேல நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்ப அந்த மழை காலங்களினால ஏற்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் மாறட்டும் ஏசப்பா. அது நிமித்தம் ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா. பாதுகாப்பு குழந்தைகளுக்காக, வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருவீராக ராஜாவே. இரக்கம் பாராட்டுங்கப்பா. வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இரக்கம் செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறவர்கள், சுய தொழில் செய்கிறவர்கள், வீட்டு வேலை செய்யறாங்க, அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் அடையணும், ஒரு லாபம் உண்டாகணும் தகப்பனே, வளர்ச்சி அடைய என் தேவனுடைய இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா என் தேவன் உதவி செய்வீராக அப்பா. அவங்க ஸ்தோத்திரம். அந்த வருமானத்தை அப்பா இன்னும் அதிகப்படுத்துவீராக ராஜா. அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இரக்கம் பாராட்டுங்க ராஜா. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமா இந்த தேசத்துல அப்பா அந்த வைரஸ் நிமித்தமா எத்தனை பாதிப்புகள், எத்தனை நஷ்டங்கள் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே ஏசப்பா. இனிமாய் அப்பா முற்றிலுமா இந்த நோய் தொற்று கிருமியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய என் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. உண்மையன்றி ராஜாவே அப்பா உண்மையே நாங்க சார்ந்திருக்கிறோம், நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நீங்க தான்ப்பா அப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யணும் ராஜா. அப்பா அவனுடைய கிருபை இல்லைன்னா அப்பா நாங்க ஒன்றுமே இல்லை ராஜா. அப்பா அவனுடைய இரக்கத்துக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. அப்பா பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்து இந்த நோய் தொற்று கிருமியில இருந்து முற்றிலுமா ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அது நிமித்தமா வருகிற எல்லா அப்பா நஷ்டங்களும் மாறட்டும்ப்பா. அப்பா இந்த இரக்கம் பாராட்டுங்க ராஜாவே. பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பிள்ளைகளுக்கு நீ தருவீராக ராஜா. இரக்கம் செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க அப்பா. அந்த ஸ்கூல் போக முடியாத சூழ்நிலை, அப்பா காலேஜ் போக முடியாத சூழ்நிலை நிமித்தமாய் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாதிப்பு உண்டாகாதபடிக்கு ராஜாவே அதற்கேற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணி தருவீராகப்பா. இரக்கம் பாராட்டுங்க ராஜாவே. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. இரக்கம் பாராட்டு
பாராட்டுங்க. இன்னுமா அப்பா அநேக வேலை ஸ்தலங்களில அப்பா போனஸ் கிடைக்க வேண்டும் அப்பா, அதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களே ஏசப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை நீ செய்கிற தேவன் அப்பா, இரக்கம் பாராட்டுவீராக. சரியான நேரத்துல அப்பா அந்த போனஸ் கைக்கு கிடைக்க நீர் இரக்கம் செய்வீராக அப்பா. மனம் இறங்குங்க ராஜாவே. மேனேஜ்மெண்ட் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ராஜா, அவளுக்கு நல்ல லாபம் கிடைக்கட்டும் ராஜா. அந்த லாபத்துல தொழிலாளிகளுக்கு நன்மை செய்யணுன்ற அந்த எண்ணத்தை நீர் தருவீராக அப்பா, இரக்கம் செய்யுங்க. அவருடைய மனதுல நீங்க பேசுங்க, இடைபடுங்க ராஜா, அதிசயங்களை செய்யுங்க. அந்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். விசேஷமாய் அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அப்பா அந்த பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த பிள்ளைகளை அப்பா. வயது கடந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அப்பா. எத்தனை அவமானங்கள் நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா. மனம் இறங்குங்க ராஜாவே, இரக்கம் பாராட்டுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் விடுகிற கண்ணீருக்கு நீர் பதில் அளிப்பீராக ராஜா. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்கப்பா. அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலப்படுத்துங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. கூடிய சீக்கிரத்துல நீர் ஒரு அதிசயத்தை நீர் செய்ய போறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஜெபித்த அநேக பிள்ளைகளுக்கு அப்பா இந்த நாட்களில அப்பா நிச்சயம் செய்திருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக அப்பா. திருமண ஆயத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அதிசயமானவர் அப்பா, நீர் அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிற தெய்வமே. இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாட்களில அப்பா இந்த நாளிலே அப்பா அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேல நீர் இரக்கம் வைங்க. எந்த நோக்கத்துக்காக அப்பா அவருடைய கரத்துல பாதத்துல உட்கார்ந்துருக்காங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அதிசயம் செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி
பிரைஸ் தி லார்ட். நம் சில விண்ணப்பங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சபைகளில் மன்றாட்டு ஜெப ஆவி ஊற்றப்பட தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக தேவன் கிருபை தரும்படியாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே ஒரு மனம் உண்டாக தெய்வீக சமாதானம் ஏற்பட ஒருவரை நேசித்து விட்டுக் கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கத்தக்கதாக இன்னுமாய் அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். ஊழியர்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாக்கணும். அப்படியா ஊழியங்களை தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக தேவ திட்டம் நிறைவேறத்தக்கதாக தேவன் கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் வருகையிலே கருத்திரற்றுகளால் இருக்கத்தக்கதாக நம்முடைய வருகையிலே நாம் ஆயத்தப்படத்தக்கதாக தேவன் கிருபை தரும். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிற ஆதரவற்று இருக்கிறதான முதியவர்களுக்கு தேவன் நல்ல அடைக்கலம் தரும்படியாக அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீரப்பா. தகப்பனே என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அப்பா நான் வேண்டிக் கொள்கிறேன் எல்லா வேண்டுதலுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவரே கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்றீங்கப்பா, நீங்க அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மலமாக இருக்கிறது உடைய கிருபையா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே சொத்து நாங்கள் ஏறெடுக்கிறேன் இந்த எல்லா விண்ணப்பங்களுக்காய் ஆண்டவரே என்னை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை ஏறெடுத்திருக்கிற அந்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும் நீங்களுக்கு அப்பா. தகப்பனே வெளியேறுமாய் ஆண்டவரே பலன் கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா ஊழியர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. நாட்டில் எத்தனையோ நெருக்கங்கள் அப்பா, போராட்டம் மத்தியில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அதிசயமா நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிகளை சாட்சியா நிறுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுடைய ஆண்டவரே வழக்குகளில் அவர்களுக்கு நீதி கிடைக்கத்தக்கதாக தேவனின் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தேவைகளை தேவனை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா தகப்பனே நீங்க அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. குடும்பங்களிலே தேவனே ஒரு மணி நாவே தாங்க சமாதானத்தை கர்த்தாவே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ஒருவரை நேசிக்க ஒருவரை விட்டு கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை தாங்கப்பா. தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வேண்டுமா சபைகளிலே ஆண்டவரே அப்பா நன்றாட்டு ஜெப ஆவியை நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை தாங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உங்கள் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக தேவனுக்கு உதவி செய்யப்பா. அந்த வருகையிலே நாங்கள் கரதிரற்றுவிடா நிற்க தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ஆண்டவரே ஆதரவற்று இருக்கிறதான முதிர் வயதான ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே அவர்களுக்கு அடைக்கலமா இருந்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிற தாவே அப்பா தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இருக்கிற எல்லா வேண்டுதலுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க எனக்கு இரக்கம் செய்யப்படியாக செபிக்கிறப்பா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனா இருக்கிறீங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிற அப்படின்னா ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிற அப்படின்னா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் இறக்கமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாழ்த்துக்கிறோம். சகல துதியும் கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.